ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து MA 3251 யூனிட் 3ல் காஸ் சைடல் மெத்தடில் முந்தி ஒரு சம் பார்த்துருந்தோம். இப்போ ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். அந்த மெத்தடில் எந்த சம் நம்ம எப்படி மாறி மாறி கேட்டாலும் 3 ஸ்டெப்பில் நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஸ்டெப் 1 என்னதுன்னா பாருங்கள். ஸ்டெப் 1 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 ஒய்க்கும் இசட்டுக்குமான கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது அதோட பெரிய நம்பராக வரணும். இப்போ இங்கே 20 இருக்குதுன்னா நம்ம எல்லாமே ப்ளஸ்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 20 இருக்குது. 20 which is greater than 2 + 1 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். அதுமாதிரி செகண்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸை பார்க்கணும், ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய், மூணாவது ஈக்குவேஷனில் இசட். இப்படி கிராஸை நம்ம டயகோனலில் பார்க்கணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அதுமாதிரி பாருங்கள். இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 எக்ஸுக்கும் இசட்டுக்குமான கோஎஃபிஷியண்ட்டோட பெரிய நம்பராக இருக்கணும். அப்போது இங்கே 20 இருக்குது. 20 இங்கே 3 இருக்குது. -1 +1 கன்சிடர் பண்ணோம். அப்போ 3 + 1 4. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அதுமாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் 2x - 3y + 20z. இதில் இசட்டோட கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும் 20. இது வந்து மற்ற 2 எக்ஸுக்கும் ஒய்க்குமான கோஎஃபிஷியண்ட்டோட ஆட் பண்ணும்போது பெரிய நம்பராக வரணும். அப்போ 2 + இங்கே 3 5. அப்போ இதுவும் கரெக்ட். இப்போ சில ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்ததில் இந்த 2 ஈக்குவேஷனும் தப்பாக இருக்கும். அப்போது நம்ம ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணாலே கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்ம அதில் எதுவும் செய்ய வேண்டியது இருக்காது. அது இன்டர்சேஞ்ச் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஸ்டெப் 1. கொடுத்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படியே தப்பாக இருந்துச்சுன்னா எந்த 2 ஈக்குவேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் அது கரெக்டாக வரும்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வைக்கிறோம். அப்போ 20x அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு எக்ஸை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸை ஒரு சைடு வைக்கிறோம், ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்யை ஒரு சைடு வைக்கிறோம், மூணாவது ஈக்குவேஷனில் இசைடை ஒரு சைடு வைக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சிட்டோம்னா இங்கே 17 அந்த சைடு இருக்குது. +y அந்த சைடு போனால் -y -2z அங்கே போனால் +2z. இப்போ இங்கே எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இங்கே இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 20 இங்கே டிவிஷனில் வருது. ஸோ அதை இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக போட்டுடுறோம். இப்போ 1/20 17 - y +2z. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிடுறோம். அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கும். செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம ஒய்யை பார்க்குறோம். அதனால் ஒய்யை மட்டும் இந்த சைடு வைக்கணும். அப்போ 20y = -18 அந்த சைடு இருக்குது. ஸோ -18 அப்படியே போட்டுறோம். இங்கே +3x இருக்குது. அது அங்கே போகும்போது -3x -z இங்கே வரும்போது +z. இதுவே இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 20 இங்கே டிவிஷனில் வருது. அதையும் காமனாக போட்டுக்கிறோம். y = 1/20 -18 - 3x +z. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி இசட்டை மட்டும் ஒரு சைடு வைக்கிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். 20z மட்டும் ஒரு சைடு இருக்கும். 20z = 25. இது +2x இருக்குது. அங்கே வரும்போது -2x -3y இங்கே வரும்போது +3y. அதே மாதிரி இதை டிவிஷனில் கொண்டு வரோம் 20. z = 1/20 25 - 2x +3y. இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதுதான் ஸ்டெப் 1. அதுவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்த ஈக்குவேஷன் அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணுறதோட பெரிய நம்பராக இருக்கிற மாதிரி. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் 20 இருக்குன்னா இது மற்ற 2 ஆட் பண்ணும்போது இது பெரிய நம்பராக இருக்கணும். அதேமாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் தேர்ட் எலமெண்ட் மற்ற 2 எலமெண்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணுறதோட பெரிய நம்பராக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். அப்படியே தப்பாக இருந்துச்சுன்னா எந்த ஈக்குவேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக வரும்னு பார்க்குறோம். பார்த்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போய் எக்ஸை மட்டும் வச்சு அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுறோம். அதேமாரி அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஒய் மட்டும் வச்சுட்டு ஒய் இதை டிவிஷனில் கொண்டு வந்து அதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுறோம். அதுக்கடுத்து அதேமாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் இசட் மட்டும் ஒரு சைடு வைக்கிறோம். மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய் 20 எங்கள் டிவைடில் கொண்டு வந்து அதை தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிடுறோம். பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து என்னதுன்னா
இந்த கொடுத்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ 1 2 3 அப்படின்னு வச்சுருக்க ஈக்குவேஷனை நம்ம வந்து கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு பதியணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அது போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் வேறு எந்த மோட்லனாலும் இருக்கும், அதனால் கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட்டு ப்ளஸ் மோட் பட்டனை கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதில் 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 ப்ரெஸ் பண்ணி 2 டைம்ஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா எல்லா மோடும் கிளியர் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஈக்குவேஷனை நாங்கள் சேவ் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் மோடுக்கு போடும். ஸோ மோடு பட்டனை ஒரு 5 டைம்ஸ் 1 2 3 4 5 இதில் நம்ம ஃபிக்ஸ் மோடு இங்கே 1ல் இருக்குது, அதனால் 1 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபிக்ஸில் நம்ம இப்போ நமக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து 4 டிஜிட் கிடச்சா போதும். ஸோ 4 ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாக வந்துட்டு இனி இதில் நம்ம ஈக்குவேஷனை சேவ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், x = 1 / 20 × 17 - y + 2z அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணோன்னா இப்போ எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இந்த பிங்க் கலர் நமக்கு வேணும்னா ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த எக்ஸ் விழும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் விழுந்துட்டு அதுமாதிரி ஈக்குவல் டு இங்கே இந்த கேல்சி பட்டனுக்கு மேலே இருக்குது, அது வேணுன்னா நம்ம இந்த ஆல்ஃபா பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு விழுந்துட்டு நெக்ஸ்ட்டு 1 / 20 அதை ப்ராக்கெட்டில் போடுறோம். ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் 1 / 20 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இன்ட்டு 2க்கு இடையில மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுக்குறோம். மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மற்ற ஈக்குவேஷனை அப்படியே டைப் பண்ணிடுறோம். இப்போ 17 - y இங்கே பாருங்கள் கமாக்கு மேலே இருக்குது, அது பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணோம். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணால் y விழுந்துட்டு ப்ளஸ் 2 × z நமக்கு இங்கே எங்கேயுமே இல்லை, அதனால் வேறு ஒரு வேரியபிளை தான் அதுக்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அங்கே m இருக்குது, m நம்ம வந்து இசட்டாக அசைன் பண்ணிக்கிடுறோம். ஸோ அதுவும் நம்ம வேணும்னா ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி m ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் m விழுந்துடும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு ஒய்க்கான ஈக்குவேஷன் நம்ம சேவ் பண்ணோம். அப்போ இதுக்கு இந்த ஈக்குவேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம கோலன் வைக்கணும். கோலன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இன்டகிரேஷன் ஆஃப் dxக்கு மேலே இருக்குது. ஸோ இது பிங்க் கலரில் இருக்குது. ஸோ நம்ம பிங்க் கலர் வேணுன்னா ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணால் கோலன் விழுந்துட்டு இதே மாதிரி அதுக்கடுத்து ஒய்க்கான ஈக்குவேஷன். அப்போ ஒய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கமாக்கு மேலே இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. ஸோ பிங்க் கலர் வேணால் நம்ம ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணால் ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஒய் = இப்போ 1 / 20 தான். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 / 20 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். 2க்கு இடையில மல்டிப்ளிகேஷன். மறுபடியும் அடுத்த ஈக்குவேஷனுக்கான ஓப்பன் ப்ராக்கெட் -18 - 3 × x இங்கே ப்ராக்கெட்டுக்கு மேலே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இசட் நமக்கு இல்லை, எம்மை தான் இசட்டாக அசியூம் பண்ணணும். ஸோ எம் வேணுன்னா அதுமாதிரி ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எம் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒய்க்கான ஈக்குவேஷன் சேவ் பண்ணணும். அதுக்கடுத்து சேவ் பண்ணணுன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம முடிஞ்ச பிறகு கோலன் வைக்கணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கோலன் வச்சாச்சு. இப்போ அதுமாதிரி இசட்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இசட் வந்து நம்ம எம்மாக தான் அசியூம் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எம் ப்ளஸை ப்ரெஸ் பண்ணால் எம் விழுந்துடும். ஈக்குவல் டு அதே மாதிரி ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி கொடுக்கும்போது ஈக்குவல் டு விழுது. நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் 1 / 20 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். 2க்கு இடையில மல்டிப்ளிகேஷன். தென் ஒன்ஸ் மோர் ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ள ஈக்குவேஷன் 25 - 2 × x இங்கே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி x ப்ளஸ் 3 × y. ஒய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கமாக்கு மேலே இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 அப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து என்னதுன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 எலமெண்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணுறதோட பெரிய நம்பராக இருக்கான்னு பார்க்குறோம். அதுமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 எலமெண்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டோட பெரிய நம்பராக இருக்கான்னு பார்க்குறோம். அதுமாதிரி தேர்ட் எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 எலமெண்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணுறதோட பெரிய நம்பராக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படியே இல்லைனா ஏதாவது ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக வர மாதிரி வரும். அதுமாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். நீங்கள் போன சம் பார்த்தீங்கன்னா போன சம் நம்ம ஒரு 2வது ஈக்குவேஷன் 3rd ஈக்குவேஷன் கரெக்டாக வந்திருக்காது, அது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு
நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம், அதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம். ஒய்யை மட்டும் ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு அதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம், அதை 2ன்னு வச்சுக்கிட்டோம். தேர்ட் ஈக்குவேஷன் இசட் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு அதை ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம், அது 3. ஸ்டெப் 2 வந்து என்னதுன்னா கால்குலேஷனில் பதிகிறது தான் ஸ்டெப் 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது மோட் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டு மோட் பட்டனை கொடுத்து 3 ப்ரெஸ் பண்ணி 2 டைம்ஸ் ஈக்குவல் டு கொடுத்தா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸு மோடுக்குள்ளே போகணும். ஸோ ஃபிக்ஸு மோடுக்குள்ளே நம்ம போகணுன்னா மோடு பட்டனை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ 5 டைம் ப்ரெஸ் பண்ண பிறகு ஃபிக்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து 1 ப்ரெஸ் பண்ணால் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகிறோம். நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வேணும்னு கேட்கும். ஸோ 4 டிஜிட் தான் நமக்கு வேணும் கொடுத்து, அதுக்கடுத்து நம்ம கொடுத்த ஈக்குவேஷனை கரெக்டாக அதில் சேவ் பண்ணுறோம். எக்ஸுக்கான ஈக்குவேஷன் சேவ் பண்ண பிறகு கோலன் வைக்கணும். அப்படியே 3 ஈக்குவேஷனுக்கும் சேவ் பண்ண பிறகு கோலன் வைக்கிறோம். எக்ஸு ஒய் இசட் 3 சேவ் பண்ண பிறகு இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பார்த்துட்டோம். நம்ம கால்குலேஷன் போடுறது. ஸோ ஸ்டெப் 3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது ஒய்க்கும் இசட்டுக்கான வேல்யூ கேட்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணுறோம். இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ் ஒய் இசட் தனியாக வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் அதை சேவ் பண்ணுறோம். ஸ்டெப் 3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். கேல்சி பட்டன் கொடுத்தா ஒய்க்கான வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ நம்ம இனிஷியலாக 0, ஒய்க்கானது 0ன்னு வைக்கிறோம். ஸோ 0 ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். தென் இசட்டுக்கு என்னன்னு கேட்கு. நம்ம எம்மை தான் இசட்டை அசியூம் பண்ணோம். ஸோ இசட்டுக்கானது என்னன்னு கேட்கு. அதுக்கும் 0 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஐட்ரேஷன் 1க்கான எக்ஸுக்கான வேல்யூ கிடச்சிருக்கு. ஐட்ரேஷன் 1 எக்ஸுக்கான வேல்யூ பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0.8500. மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தீங்கன்னா ஒய்க்கான வேல்யூ காமிக்கும். ஒய் ஈக்குவல் டு 1.0275. இசட்டுக்கான வேல்யூ பாருங்கள். இசட் ஈக்குவல் டு 1.0109. இது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன். தென் ஐட்ரேஷன் 2. ஐட்ரேஷன் 2 எக்ஸுக்கான வேல்யூ பாருங்கள். 1.0025ன்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஒய்க்கு காமிக்கும். ஒய் ஈக்குவல் டு -0.9998ன்னு விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இசட்டுக்கானது காமிக்கும். ஸோ இசட் ஈக்குவல் டு 0.9998ன்னு விழும். தென் அதேமாதிரி 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனுக்கான வேல்யூ நமக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. எக்ஸுக்கான அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனுக்கான வேல்யூ 1.0000ன்னு காமிக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்க்கானது காமிக்கும். அதேமாதிரி இசட்டுக்கானது. இதே மாதிரி நீங்கள் அடுத்த ஐட்ரேஷன் வேணும்னா இப்போ இந்த ஐட்ரேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஐட்ரேஷனுக்கான வேல்யூ காமிக்கும். இதே மாதிரி எந்த 2 ஐட்ரேஷனுக்கான வேல்யூ சேமாக வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் சேமாக இருந்துச்சுன்னா ஐட்ரேஷன் 1 which is equal to ஐட்ரேஷன் 2ன்னு போட்டு நீங்கள் சமம் முடிச்சுக்கலாம். இப்போ இதில் நமக்கு வரப்போகிற ஆன்சர் கரெக்டாக இல்லையா, அந்த ஐட்ரேஷன் இப்போ ஒரு 5th ஐட்ரேஷனில் நமக்கு ஆன்சர் வருதுன்னா அது கரெக்டாக இல்லைன்னு எப்படி செக் பண்ணலான்னு இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது மோட் இருந்தால் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் மோடுக்குள்ளே போனோம். ஸோ இது ஈக்குவேஷன் வந்து மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் மோடுக்குள்ளே போவோம். நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதில் 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இப்போ இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கான எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க 20. அப்போ 20 ப்ரெஸ் பண்ணுங்கள். 20 ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்க்கான கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்காங்க 1. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இசட்டுக்கான கோஎஃபிஷியன்ட் -2 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி D1க்கானது என்னன்னு கேட்காங்க. D1 பாருங்கள். D1 17 இருக்குது. D1 17 ப்ரெஸ் பண்ணுங்கள். 17 ப்ரெஸ் பண்ணி
ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கான எக்ஸுக்கான வேல்யூ கேட்கும். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 20, ஈக்குவல் டு -1, ஈக்குவல் டு D1, D2 என்னதுன்னா இங்கே ஈக்குவல் டுக்கு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கான வேல்யூ -80. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் 2, -3, 20, 25. இப்போ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கான வேல்யூ, ஒய்க்கான வேல்யூ, இசட்டுக்கான வேல்யூ காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் கரெக்டான நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸுக்கான வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு ஒய்க்கான வேல்யூ -1, இசட்டுக்கான வேல்யூ 1 அப்படின்னு காமிக்கி. ஸோ நமக்கு செகண்ட் ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷன் பாருங்கள் ஒரே மாதிரி இல்லை. இங்கே தேர்ட் ஐட்ரேஷனும் ஃபோர்த் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்சர் பாருங்கள் x = 1, பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 கன்சிடர் பண்ணாது. ஸோ அதனால் நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. y = -1ன்னு கிடச்சிருக்கு, பாயிண்ட்டுக்கு அடுத்து கன்சிடர் பண்ணாது. அதேமாதிரி z = 1, இங்கே 0 பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 கன்சிடர் பண்ணாது. ஸோ இது தேர்ட் ஐட்ரேஷனும் ஃபோர்த் ஐட்ரேஷனும் சேமாக இருக்கிற மாதிரி வரும். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. இந்த காஸ் சைடல் மெத்தட் வந்தாலே கரெக்டாக அந்த 3 ஸ்டெப்பு தான். பாருங்கள், ஸ்டெப் 1 ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு எக்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன், ஒய் வச்சு ஒரு ஈக்குவேஷன், இசட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஸ்டெப் 2 கேல்குலேஷனில் பதிகிறோம். ஸ்டெப் 3 ஒய்க்கும் இசட்டுக்கும் 0ன்னு அசீவ் பண்ணி அடுத்தடுத்து ஐட்ரேஷன் வேணும்னா நம்ம ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதை செக் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் மோடில் போய் நமக்கு இதே ஈக்குவேஷனை அதில் டெக்ஸ்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக நல்லா செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த மெத்தடில். அடுத்து இன்னும் ஒரே ஒரு சம் நான் நடத்துவேன். அதுக்கடுத்து அடுத்த மெத்தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஐட்ரேஷன் மெத்தட் நான் நடத்த ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.